Hi friends, வணக்கம். வெல்கம் டு குக்கிங் ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட் ரெண்டு பொருட்களை மட்டுமே வச்சு செய்யக்கூடிய சிம்பிளான சமையல் தாங்க. இந்நேரம் வீடியோவை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன சமையல்னு தெரிஞ்சிருக்கும். எஸ், ரொம்ப சுவையான கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் தாங்க. இந்த சமையலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமையலை பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பேனில் 3 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெயை ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடேறினதும் அதில் இப்படி ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கிற பூண்டு துண்டுகளை போட்டு பொரிச்சிக்கங்க. இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டணுங்க, ரொம்ப தின்னாக. இதோ இப்படி தான். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டினா பூண்டு திஞ்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கி விட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. பொரித்த பூண்டு துண்டுகளை தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டுகளை போட்டு அதே மாதிரி பொரித்து கிறிஸ்பியாக வந்தோடனே எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பேனை மாற்றிக்கலாம். இப்போ பெரிய சைஸ் பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பூண்டு பொரிச்ச எண்ணெயை எடுத்து ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து அதில் போட்டுக்குங்க. பட்டர் கொதிக்க ஆரம்பித்ததும் அதில் அடித்து வச்சுருக்கிற முட்டையை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டி கிண்டி விடுங்க. நான் செய்கிற மாதிரி தாங்க. இப்படி முட்டையை பொரிச்சாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு. அப்படியே ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். இதோ கொஞ்சமாக இந்த மாதிரியே ஊற்றணும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்ப முட்டை ரொம்ப பஞ்சு போல் இருக்குங்க. ஃப்ரைட் ரைஸில் கரண்டிலேயே அப்படியே கொத்தி கொத்தி விடுங்க. இப்போ இந்த முட்டையில் வடித்து வச்சுருக்கிற சோறை போட்டுக்கலாம். நான் 4 பிளேட் சோறு போடுறேங்க. இப்படி நல்லா கிண்டி விடுங்க. சோறும் முட்டையும் நல்லா கலக்கட்டும். இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் தூவிக்கிங்க. 1 டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ் ஊற்றிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃப்ரைட் ரைஸை கிண்டுறப்ப ரைஸ் இப்படி தனித்தனியாக ஒட்டாமல் கொட்டணும். ரைஸில் பிசுபிசுப்பு தன்மை இல்லாத அளவுக்கு ரைஸ் நல்லா முட்டையோடு கலந்துருக்கணும். பர்ஃபெக்டான ஃப்ரைட் ரைஸ் இந்த பதத்தில் தாங்க வரணும். இப்போ இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி பொரித்து வச்சுருக்கிற பூண்டு துண்டுகளை எடுத்து தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸில் சாய் சாஸ் ஊற்றிருக்கிறதுனால அதில் இருக்கிற உப்பே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அப்படி உப்பு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸோட பூர்வீகம் சைனாங்க. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் எந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டீங்கனாலும் அதில் சைனீஸோட அந்த டச் அந்த ஃப்ரைட் ரைஸில் கண்டிப்பாக இருக்கும். சைனாவில் அந்த காலத்தில் மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்த காலத்தில் மிச்சப்பட்ட பழைய சோறு, பழைய காய்கறிகள், இறைச்சி துண்டுகள் இவை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருக்காங்க. அதுதான் நாளடைவில் அவங்களுக்கு ஃப்ரைட் ரைஸாக சுவையான உணவாக இருக்கவும் உலகம் ஃபுல்லாக பரவிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ரெடி ஆகிட்ட ஃப்ரைட் ரைஸ் மேலே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தால் தூவிக்கலாம். அது மேலே முதல்ல பொரித்து வச்ச பூண்டு துண்டுகளை கார்னிஷிங்க்கு வச்சுட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே ஹெல்த்தியான சுவையான ஃப்ரைட் ரைஸுங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. லாக்டவுன் டைமில் வீட்டில் காய்கறிகள் இல்லைன்னா கூட பூண்டு முட்டை இருந்தால் போதும், இதை அழகாக செஞ்சு எடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படியே நம்மளோட வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விட்டுட்டு லைக் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். நாங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸ் கூட க்ரீமி பட்டர் சிக்கன் வச்சு சாப்பிட போகிறோம். சூப்பர் காம்பினேஷனில். இந்த பட்டர் சிக்கனோட ரெசிபி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இனி அடுத்த ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தெரியுமா காசி.